13,852 கிலோமீட்டர்ஸில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கேரளா ஆக்டிவா 125 கோயம்புத்தூர் சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி போனது. சிட்டினால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகான பைக் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். எக்ஸ்ட்ரீம் பைக்கு கேட்டேன், எங்கேயும் இல்லைன்றாங்க. ஸ்கூல் வராங்க, வெளியே வராங்க. ஸ்கூல்னால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அங்கே கொஞ்சம் இடம் தாண்டிட்டா டக்குன்னு போயிடலாம். எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, கேரளாவில் ஆக்ஷன் கேமரா அலௌடா இல்லையா, அது வேறு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ ஆனைக்கட்டி பார்டர் முடிவு போயிட்டு லாரி வர டைம்னால கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. இல்லாட்டி ஸ்கூல் டைமு முன்னாடிலாம் ரோடு ஃபுல்லியாக இருக்கும். இப்போ ரோடு சூப்பராக போட்டாங்க. இப்போ மைக்குக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எக்ஸ்ட்ரீக்கு எதுவுமே அடாப்டர்ஸாக போகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. அதான் டேங்க் 185 ஃபில் பண்ணது. ஆல்ரெடி பெட்ரோல் இருந்தது. சரி, அங்கே போய் திடீர்னுட்டு பார்டரில் பெட்ரோல் பங்க் இருக்கா இல்லையா ஞாபகம் இல்லை. ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி போன ஞாபகம். ரொம்ப நாளாக போகணுமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஊட்டிக்கு தான் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஊட்டி தூரம், மினி ஊட்டி. கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு இருக்கவங்களுக்கு ஆனைக்கட்டி தான் மினி ஊட்டி. ரைடு போகிறதுக்கு செம்ம ஸ்பாட். 30-35 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, எல்லாம் மறந்து போச்சு. சரி, ரொம்ப கடுப்பாக இருக்குது, ரைடு போயிட்டு வரலாம் ஜாலியாக கிளம்பியாச்சு. நானும் 3 நாளாக போகணுமோன்னு நினச்சேன். லாஸ்ட் வீக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரேன்னாங்க, போகலான்ட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பிளான் பண்ணால் போயிட்டுருங்க. சரி, இங்கே பெட்ரோல் பங்க் இருக்கு போல. சரி, வீட்டு பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் போட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐயா திடீர்னு வர இண்டிகேட்டர் போட அப்படியே வராது. ஸ்கூல் பசங்க பாருங்க, இப்போல்லாம் பின்னாடி அந்த என்ன பேசுனாலும் கேரியரே வைக்கிறது இல்லை. அந்த சைக்கிள் டயர்கிட்ட இருக்கிற கம்பியில் உட்காந்து நின்றுட்டே வராங்க. உழுவுலுன்னு இருக்குங்க. இவ்வளோ நாள் வேகச்சுன்ட்டு ஜாக்கெட் போட்டிருந்தேன், இப்போ தான் கழிச்சேன். மார்கழி மாதம் தான் ஆரம்பிச்சிருக்கு. சரியான ஒரு நேரத்தில் இருக்குது. ஆரம்பிச்சோம். 12:45 அங்கே போயிடுவானே கணக்கு நானே போட்டிருக்கேன். கூகுள் மேப்லாம் போடல, டேரெக்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான் நேராக. மத்தியான டைமும் உள்ள டிராஃபிக் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று போகலான்னு நினச்சேன். அப்போ என்ன வந்து ஆப்ஷன் நிறையா ஐபிஎல் ஆப்ஷன். நான் எடுக்க போகிறது இல்லை ஐபிஎல் ஆப்ஷன். இருந்தாலும் ஒரு டீம்னு ஒரு உரிமை இருக்குது, பார்த்துருக்கேன் யாரில் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் சிஎஸ்கே வேறு லெவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் சிஎஸ்கே தான். முன்னாடி சிஎஸ்கே தான், இப்போ போக போக கிரிக்கெட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் சிஎஸ்கே மேலே ஒரு காசு. எல்லா இடத்துலையும் எனக்கு பாருங்கள், ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே இல்லை. அங்கேருந்து அப்படியே திரும்புவோம். என்னங்க பண்ணுறது? எப்படி லைசன்ஸ் பிரச்சனையே தெரியல. ஆட்டோக்காரர் அவரு பாட்டி இருக்கிறாரு.
ஸ்பீட் லிமிட் 50 தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். எந்த அவசரமும் இல்லை. நம்ம ரொம்ப ஜாலியாக போயிட்டு ட்ரைவ் என்ஜாய் பண்ணிவிட்டு வர போகிறோம். அவ்வளோதான். கிளைமேட் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்குது, பரவாயில்ல. இந்த விட்டமின் டி கவர் பண்ணோம். நான் பேசுறது கிளியராக இருக்கான்னு தெரில. போன வீடியோ எடுத்தேன், சென்னையில் தான் எடுத்தேன். ரொம்ப நாளாக விளாக் போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. டைம் கிடச்சதோட இன்றைக்கி டைம் அமைஞ்சுது. முன்னாடி டைம் இருந்தது, நான் சோம்பேறித்தனப்பட்டு போகவே இல்லை ரைடு. இன்றைக்கி ரொம்ப கடுப்பாக இருந்தது. சரி ஒரு ரைடு போனால் கரெக்டாக இருக்கும். ஹில்ஸு போகணும். பக்கத்தில் குட்டி ஹில்ஸு இதுதான், அணைக்கட்டி. நான் சொல்லிட்டு பாருங்கள், திருப்பி இந்த கம்மி பாருங்கள் எவ்வளோ டேஞ்சராக இருக்குது. இப்போ கீழே வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகுது பாருங்கள். 2 பேர் வழி விடாமல் போயிட்டுருக்காரு. டேஞ்சர் தான் அது. இப்போ பெட்ரோல் பங்க் இங்கே இருக்குது. இந்த இடம் தாங்க டைல்ஸுக்கு ஃபேமஸான ஏரியா. டைல்ஸு, மார்பிள் இந்த மாதிரி. எங்கன்னா இடையர்பாளையம் வந்துட்டோமா தாண்டிட்டோமா தெரியல. இடையர்பாளையம் தாண்டிங்க. மார்பிள் டைல்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. லாரி வந்த டைம் தாங்க. சரி டைம் முடிச்சாலும் இங்கே ஒரு ஸ்கூலுங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்டிய மாணவன் ஆடி என்னன்னா ஃப்ரீயா என்னென்னு ஞாபகம். நாக் அவுட் கேம் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் 2 மேட்ச் இருக்குது. 3rd மேட்ச் குவார்ட்டர் பண்ணி செமிஃபைனல்ஸ் வருவேன். ஜோனல் லெவல் மேட்ச் 11th படிக்கும் போது வந்தேன் ஃபஸ்ட்டுக்கு. ஸ்போர்ட்ஸ்னால் ஒரு ஜாலியாக இருக்கும். அது பைக் ரைடிங் ஜாலியாக ட்ராவல் பண்ணும்போது செம்மையாக இருக்கும் ஜாலியாக. என்ன காசு அது ஒன்று தான் ரெடி பண்ணோம். காசு போனால் சம்பாதிச்சிக்கலாம். டைம் போனால் ட்ரைவ் வீட்டுக்கிட்ட கிளம்பும்போது ஜாக்கெட் போட்டு தான் வந்தேன். சரி குளிரும் அப்படின்னு ரெயின் ஜாக்கெட் சொல்லலாம். சரி ரொம்ப வேகிற மாதிரி இருந்ததா, அதனால கட்டி வச்சுட்டு சும்மா டிஷர்ட்டு ட்ராக் போட்டு தான் விண்டேஜ் ஃபீல் ஆட்டதான் சாமையாக இருக்கும். கஷ்டப்பட்டு ஆணைக்கட்டி 22 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து மருதமலை போனால் கொஞ்சம் சுற்று ட்ரையாங்கிள் மாதிரி நிறுத்தாங்க. இங்கேருந்து வடவள்ளி போய் போகிறது வந்து இங்கே வந்து லெஃப்டில் எடுத்து போகிறது. தட் மீன்ஸ் இங்கேருந்து மீன்ஸ் ரிவர்ஸில் போனோம்னா டுவர்ட்ஸ் காந்தி பார்க், அங்கேருந்து அப்படியே ரைட்டில் வடவள்ளி எடுத்தோம்னா அதுக்கு மருதமலை. இங்கேருந்து இந்த லெஃப்ட்டு ரைட்டில் வந்துச்சுன்னா இங்கே டிரைவிங் ஸ்கூல் நிறைய வண்டி இந்த ரூட்டில் போகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க. 15 பாயிண்ட் கரெக்டாக போகணும். இதுதான் வந்தேன். 10 வருஷம் நான் இருக்கேன் வண்டி எடுத்துகிறேன்னு சொல்லி சேஃப்டி ப்ரிகாஷனே இல்லைங்க. கரெக்டு தான். இவங்க தானே கரெக்ட் பண்ணுறாங்க மக்கள். வெயிட் பண்ணியிருக்கணும். வண்டி தள்ளி வச்சு பண்ணியிருக்கணும். வண்டிங்கிறது தான் வண்டி சைட்டில் போனால் சொல்லிடுவாங்க. ஒரு டைம் மெஷர்மெண்ட் வழி இதில் இருக்குது. போகலாம். சைட்டில் போனால் துடிலூர்
மதுரவாய் பஸ் 11 வந்து இங்கே நிற்கும். காலேஜ் அதில் தான் போகும். 20 கிலோமீட்டர்ஸ் முடிச்சுட்டு அனுபவி கோயிலை மேலே பார்த்து சுற்றி வைக்கிற பார்க்காம விட்டாங்க. அப்புறம் யானை பார்த்து காலையில் ரைடு கோவில் 7 கிலோமீட்டர்ஸ். தம்பி இது முடி சைக்கிளில் முடி வருவாங்க. நானும் சைக்கிளில் வரலான்னு பார்த்து இப்போ சைக்கிள் சர்வீஸ் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தேன். எவ்வளோ நாள் தான் வண்டியிலே போகிறது, அந்த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் கொடுக்கணும், மூமெண்ட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக பார்த்தா சைக்கிள் 4000ரூவான்றாங்க சர்வீஸ்க்கு. சர்வீஸ் 1000ரூவா, டயர் எல்லாம் போச்சுன்றாங்க, செயின் போச்சுன்றாங்க. இதுக்கு மேலே என்ன பாட்டுங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படி ஆகும்ப்பா, நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு. நான் சைக்கிள் 5000 தான், புது சைக்கிள் நான் புதுசாக வாங்கிக்கிறேன்ட்டு சைக்கிள் எடுத்து வந்துட்டேன். 4000ரூவான்னாங்க. வேண்டாம், இந்த காஸ்ட்லியாக அந்த வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு. சரி வேறு கடையில் போய் கேட்டு பார்க்கணும். கம்பங்கூரில் எடுத்துகிட்டு போகிறாங்க. பேக்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஜாலியாக. நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தீங்களா, ஃப்ரீயாக இருந்தீங்களா இந்த சைடு வந்து பாருங்கள். டே டைமில் வாங்க, நைட் டைம் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். யானை குட்டி வரும்ன்றாங்க சைடு. டைம் 12:21 இருந்தாலும் வெயில் அவ்வளோக்கா இங்கே தெரில. அழகாக இருக்குது பாருங்கள். கல்யாணம் அழகாக இருக்குது. செங்கல் சூளை இங்கே நிறையா இருக்குது. ஒரு நியூஸ் வேறு பார்க்கணுமே இல்லையான்னு தெரில. இதுன்ட்டு கவர்மெண்ட் வந்து 900 crores 900 crores ஃபைன் போட்டிருக்காங்க. என்விரான்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் ஆகுது செங்கல் சூழ்நிலைனால. முங்குருக்கு பேக்கரி ஃபோன் லிஸ்ட்டு நைரா. நிறைய பேர் சொல்கிறாங்க நைராவில் பெட்ரோல் போட்டால் கொஞ்சம் மைலேஜ் வரும், ஒரு 1-2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்றாங்க. விலையும் ₹1-2 அதிகம், நல்ல குவாலிட்டியான பெட்ரோல் அப்படின்றாங்க. ஐயோ ஸ்பீட் பிரேக்கருக்கே தெரில. நந்தோப்பு செம்மையாக இருக்குது. நந்தோப்பு ஒரே குட்டி கேரளா மாதிரி தான் இருக்குது நம்ம ஊரே. கேரளான்னு சொல்லக்கூடாது, பொள்ளாச்சி மாதிரி. வேறு ஏறிட்டே வராது, இப்படி வராது, இப்படி வராது. பார்த்தீங்களா, அவங்க 2 பேர் 2 வீல் எக்ஸ்ட்ரா இருக்குன்ட்டு இப்படி பண்ணுறாங்க. பாய்மா பேசிட்டு வர்றது ஓகே தான். மெயின் ரோடு கட் பேசிட்டு இருந்தால் இந்த ஏரியாவில் மக்கள் யாரும் ஹெல்மெட் அவ்வளோக்கா போடல. சில பேர் போட்டிருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கர் நல்லது தான், ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது. பட் இந்த மாதிரி ரிஃப்ளெக்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி தெரிஞ்சுருக்கணும். சில இதில் கவனிக்கலையா இல்லை தெரியலையான்னு தெரில. ரோடு மாதிரியே இருந்தது, பக்கத்தில் பார்த்தா இது ரோடு கொஞ்சம் மேடாக வந்தது. அப்படியே விண்டேஜ் கோயம்புத்தூருங்க. வாங்க, இதுதாங்க விண்டேஜ் கோயம்புத்தூர், பழங்காலத்தில் இருக்கிற மாதிரி. இந்த ஆலமரம், இந்த கிராமத்துக்கு போகிற ஒரு ஃபீல். இங்கே ஸ்கூல் நல்லா இருக்குங்க, பியூட்டிஃபுல்லாக. பெட்ரோல்லாம் நினச்சேன், பார்த்தேன் அண்ணா ஒரு தம் போட்டிருக்காரு. அம்மா வீடியோ அந்த இன்ஸ்டா 360 X3க்கு உங்களுக்கு ஏதாச்சும் அடாப்டர் எங்கே கிடைக்கும், மைக் அடாப்டர் கிடைக்கும், இப்போ அதை பார்த்து சொல்லுங்க. நான் எல்லாம் தேடி பார்த்துட்டேன், மைக் எதுவுமே இல்லை. இப்போ நான் சும்மா பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு கேட்குதானும் தெரியல. கேட்கும், ஆனால் அந்த பைக்கில் போகிறதுனால அந்த சவுண்டே வந்து மறந்துக்கும். என்ன வாழ்க்கையில் என்ன வேணும், நல்லா சூப்பராக இருக்குங்க. ஜல்லிக்கட்டு மாடுது மாதிரி, மாடு பிடிக்கிற மாதிரி, மாடு மேய்க்கிற மாதிரி இல்லாச்சு. சூப்பராக இருக்கும். இளநீ வரும்போது இளநீ குடிப்போம். நாங்கள் போய்
பீச் ரோடு மாதிரியே தாங்க இருக்குது. குளிர்ந்து போக 12 மணிக்கு. சிக்ஸ்டியா ஆசிரமம் நாட்டுக்கோழி வந்து எனக்கு வெளியே இந்த மாதிரி ட்ரை அவுட் பண்ணணுன்னு ஆசை தாங்க. திடீர்னு வெளியே சாப்பிட்டு உடம்பு இப்போது மோசமாகி போச்சு. இப்போ வீட்டு சாப்பாட்டை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஃபுட்டியாக இருந்தேன்னா இப்போ ஹோம் ஃபுட்டி ஆகிட்டேன். வீட்டுக்குள்ளே எனக்கு ஏறி வராரு, பரவாயில்ல இந்தண்ணா கரெக்டாக டிரைவிங் போட்டோன்னா டக்குன்னு போயிட்டார். அங்கே 2 பேர் நம்மளே இது பண்ணுறாங்க. மேட்டுப்பாளையம் ரோட் ரைட்டு 10 கிலோமீட்டர் இப்போ 16 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க அங்கே வரைக்கும். பேட்டி அறையா ஓய் அதே பெட்ரோல் பங்க் இருக்குது. ஆளுக்காங்க இருக்காங்க செங்கல் சூளை, சிக்கன் பிரியாணி, புரோட்டா, சப்பாத்தி. செங்கல் சூளை இந்த படத்தில் ஏதோ படத்தில் பார்த்தேனே. செங்கல் சூளை சூர்யா அவர்கள் வருஷமாக சரி அப்பயே காலேஜ் முடிச்சு செம் லீவில் நானும் ஃப்ரெண்டு போகலாம், 30,000 பட்ஜெட் பிளானு, பார்ட் டைம் ஜாப் போயிட்டு போகலாம் அப்படின்னு. அப்புறம் தள்ளி போட்டு கடைசி வரைக்கும் இன்னும் போகலை. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் போயிடுவாங்க. பேக் பெயின் வேறு வருதுங்களா, லாங் ட்ரைவ் போகக்கூடாது பைக்கில் 50 கிலோமீட்டர்ஸ் மேலே அப்படின்ட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்னாச்சு, ஸ்குவாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு நியூ இயர் ரெசல்யூஷன் தான் ஹெவி ஒர்க் அவுட் போட்டேன், முதுகு பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் 2 to 3 months நம்ம ரெஸ்ட்டில் இருந்தோம். ரெஸ்ட்டுனா ஹெவி ஒர்க் அவுட் போகல, வாக்கிங்க அந்த மாதிரி தான் போட்டோம்னா பைக்லேயும் லாங் ட்ரைவ்லாம் போகலை. ஒரு லாஸ்ட் மந்த் நானும் பண்ணேன், ஒரு அரௌண்ட் 40 to 50 கிலோமீட்டர்ஸு. நான் தான் ஓட்டினா, அவன் வந்து பின்னாடி உட்காந்துருந்தான். பின்னாடி உட்காந்துருந்தா எனக்கு கொஞ்சம் முதுகு இன்னும் பெயின் அதிகமாகும். சென்டரில் வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். நானே ஓட்டிட்டு வந்துட்டேன். பட் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது 100 கிலோமீட்டர்ஸு. கொஞ்சம் செயல் பார்த்தேன், இன்னும் நம்ம உடம்பு ரெடி ஆகலை. அப்புறம் நம்ம ட்ரை பண்ண லடாக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லோக்கல் மீன்ஸ் தமிழ்நாடு ரைட் ஃபுல்லாக பிடிச்சிட்டு ஆசை. பார்ப்பாங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் போகணும், எந்த ஊரில் போய் வீடியோஸ் போகணும் அதெல்லாம் சொல்லுங்கள். எனக்கும் பைக் ட்ரிப் போக எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணி காட்டுறேன். மைக்கு இதே போட்டால் தான் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது. எனக்கும் இதே மாதிரி தான் மைக்கில் எப்படி கேட்குதோ அதே மாதிரி தான் எனக்கு ரியலாக கேட்குது. ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணணுக்காக தான் இப்படி இப்போதைக்கு வச்சு நினச்சேன். பட் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது பார்த்தா ரொம்ப சவுண்டு கேட்குது. மைக் அது வாங்கி தான் ஆகணும். ஆனால் நேற்று போய் மைக்கு கேட்டேன், இல்லைன்ட்டாங்க, இது வரதே இல்லை, ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. சரி நம்ம கையில் இல்லை, நம்ம ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். பர்சன்ட் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு எங்கெங்கே ரைடு, ஊட்டிக்கு போகலாம். ஊட்டி கொஞ்சம் 80 கிலோமீட்டர்ஸ் மேலே ரைடு. இதுனா 30 கிலோமீட்டர்ஸ், 30 அப் அண்ட் டவுன், 30 போயிட்டு சொல்லலாம். ஒரு காரியாக இருக்குது. ஸ்பீடு 50 தான் போகிறேன். காலையில் 5 மணி இன்னொன்னா சூப்பர் கிளைமேட்டுங்க. ரொம்பவும் குளிராது, அளவான குளிர். செங்கல் சூளை
க்ரீனரி நேச்சராக நேச்சருக்குள்ளே போகிறது மவுண்டெயின்ஸ் ஏரியா. ஐம் அ மவுண்டெயின் பர்சன், பீச் பர்சன், எல்லா பர்சன் நேச்சர் பர்சனுங்க. நேச்சர் புது இடத்துக்கு போனால் பிடிக்கும். இந்த கன்னியாகுமரி அந்த விண்மில் இருக்கும்போது கன்னியாகுமரி அது நம்ம ஏரியா தான். பைக்கு சென்னையில் இருக்குது, அம்மா வண்டி இருக்குது ஆக்டிவா. ஒரு 5 minutes போகலாங்க. அதுக்கப்புறம் அங்கே சோலையூர் 24 kilometers. கேரளா பார்டர் எப்போ வந்து வருதுன்னு தெரியல, நாய்க்குட்டி ஓடிட்டு இருக்கு. அதனால் அப்போ போய் கொஞ்சம் மைக்கை கழட்டி வச்சுக்கலாம் வீடியோ போடுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். செக் போஸ்ட் இருக்குது, அது கேரளா பார்டரா என்ன பார்டரான்னு எனக்கு தெரியல. நானும் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன். என்ன கார் வாங்குறதுன்னு தெரியல. மாருதி சுசுகி தாங்க, அது பட்ஜெட்டில் இருக்குது. டிசையர் தான் கொஞ்சம் பல்காக இருக்கவங்களுக்கு உட்கார கம்ஃபர்டபுளாக இருக்கும். நானும் பல்கி பைக் ஜாலியாக ஃபோன் பண்ணிட்டு போகிறாரு. சரி, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல, ஸ்லோவாக தானே போகிறாரு. ஓ பாட்டில் எதை விழுந்துருச்சு. பாட்டில் எங்கே இந்த உழுகுதுன்னு பார்த்துட்டே இருந்தேன், பாட்டில் விழுந்துருச்சு. பாட்டில் எதுவும் அடி வாங்கலை. டப்புன்னு ஒரு சவுண்டுங்க. இன்னமும் ஒரு சைடாக வெயிட் இழுக்குதேன்னு பார்த்தேன். ஹை வெயிட். டைம் போகிறது செம்மையாக ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்கும். என்ன சொல்லிட்டு இனிமேல் கொஞ்சம் ஹில்லி ஏரியா தான். நேச்சர் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸாக லைன் போட்டால் அந்த டைம் ஓவர்டேக் பண்ணுறது. இதுனா நம்ம பார்த்து ஓவர்டேக் பண்ணுவோம். கேப் பண்ணியிருக்காங்க. பைக் எடுத்தோன்னே நானும் ஃப்ரெண்டு இங்கே தான் வந்தோம். Feb 10th or Feb 11th 2020 BC, பிஃபோர் கோவிட். நம்ம வாழ்க்கையில் பிஃபோர் பிசினா பிஃபோர் கோவிட் டைம் பீரியட் அப்படி வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி தாத்தா கூட இல்லை, அவர் வண்டி ஓட்ட தியாகராஜ் வருவோம். இங்கே வந்து ஆவரம்பூ கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம். அவர் லாரி வச்சுருந்தார். எனக்கும் லாரி வாங்கி ஓட்டணும்னு ஆசை. ஆனால் இங்கே 2 வீலரே நமக்கு 10 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டணும் சொல்லிக்கிட்டு. சரி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த் ரெடி பண்ணுவோங்க. அதுதான் நம்ம ஃபோக்கஸ். நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு பக்கெட் லிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு அந்த ஃபியூச்சர் ஃபஸ்ட்டு இப்போ ஹெல்த்து டார்கெட் பண்ணிட்டு அரௌண்ட் 98-99 kgs இருக்கேன். சரி, என்னன்னா டிசம்பர் 16 17 பார்க்குறேன் 95
பெட்ரோல் ப்ரைஸ் மாதிரி இருக்குங்க பார்ப்போம். பெட்ரோல் ப்ரைஸ் குறைஞ்சா வச்சு நம்ம இது பண்ணுவோம். வெயிட் ஜோக்கு ஜேகே நம்ம கையில் தான் இருக்குது. உடம்பு வெயிட் குறைக்கணும். வெயிட் குறைச்சாலே எல்லா ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு வாயை அடக்கணும், வெயிட் குறைக்கணும். ஃபுட் எல்லாம் பண்ணி ரெண்டாவது சாப்பிடுவேன் புரிய மாதிரி. இங்கே தாங்க யானை வரும். ஈவினிங் டைம்ஸ் பார்த்து வாங்க. ஓ பைக்குனால அப்படி கொஞ்சம் வளர்த்து வளர்த்து போடுறாரு. நமக்கு கார்னரிங் கரெக்டாக வராது. ஸோ நமக்கு எந்த அவசியம் மெதுவாக போகலாம். அவருக்கு ஒர்க் இருக்கும், இல்லை ஏதாச்சும் இதாக போகிறாங்க. அதனால் கண்ட்ரோலாக போய்க்கணும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி விச் த ரேஸ். இதுதான் பட் மெதுவாக போய்க்கலாம். எங்கே இருந்தது? காந்திபுரத்துல தான் வருது. நாளைக்கு வந்து ஃபஸ்ட் சீட்டு தாங்க. ஃபஸ்ட் சீட்டு முன்னாடி உட்காந்துட்டா ஜாலியாக வேடிக்கை பார்த்து வரலாம். இப்போ கோயம்புத்தூர் பஸ்ஸில் முன்னாடி உட்கார மாட்டேங்கிறாங்க. அது லேடிஸ் சீட்டு. சென்னையில் எனக்கு பிடிச்சது என்னென்னா முன்னாடி உட்கார விடுவாங்க. அதனால் எனக்கு முன்னாடி உட்காந்து வேடிக்கை பார்த்து உட்கார சின்னதாக ஃபஸ்ட் சீட்டு சீட்டு அதுதான் நல்லா பார்ப்போம். எல்லா மெயின்டைன் கண்ட்ரோலில் இருக்கும். யானை இந்த சைடு வரும். நீங்கள் போர்டு போட்டிருப்பாங்க பார்ப்போம். வைல்ட் அனிமல்ஸ் கிராஸ் ஆகுது. எல்லாரும் காமனாக வச்சுருக்காங்க. பெட்ரோல் தாங்க நம்ம பெட்ரோலு. அதுக்கப்புறம் கிலோமீட்டர் அதிகமாக கொடுக்க நமக்கு பட்ஜெட் கம்மியாகும். அதுக்கு வெயிட் வேறு அதிகம். வெயிட்டு கம்மி ஓட்டிடலாம். ஆக்சிடென்ட் ஜோன் ரைட் கார்படி. இப்போ நம்ம ஆக்சிடென்ட் ஜோனாலும் 45 செக் போஸ்ட் இருக்கா. ஃபாரஸ்ட் ஏரியா. அது ஒரு ஏரியா வந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா. பைக்கில் நிறைய பேர் காரணம் பக்கா வந்தீங்க 200 to 300 கிலோமீட்டர் போகலாம். வைரட் அண்ட் செக் போஸ்ட் அப்படின்ட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஒரு தூரம்
ஃபில்டர் காஃபிலாம் போட்டிருக்காங்க. எஸ்டேட் மாதிரி நிறைய பேர் எஸ்டேட் மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி வீடியோ வந்துன்னே தெரில. கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. கோ ஸ்டோன் போட்டிருக்காங்க போட்டில். 250 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு. மை வில்லேஜ் ஏதோ ரூரல் இருக்கு. குருக்குளம் ஸ்கூலோ என்னன்னு தெரியல. குருக்குளம் ஐயப்பன் சீசன். காரில் போனால் கம்ஃபர்ட்டுங்க. ஆனால் டூ வீலரில் போகும்போது ரிட்டர்ன் ஃபேஸ் அது ஒரு இதாகுது. வாவ், செம்ம ஏரியா. அணைக்கட்டி கிட்ட வந்துட்டோம். இருளர் கேகே செல்ஃபி பாயிண்ட் ரிசார்ட். ஸோ இதெல்லாம் ரெசார்ட்டு தான் போல. ஆலமரம் மேடு. எப்படி போகணும்? வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் இங்கே தான் பார்டர் வந்தாச்சு கிட்டத்தட்ட. இல்லையா நார்மல் கிளைமேட் இப்போ நார்மலாக தான் இருக்கும். மதியான டைம்னால பெருசாக இருக்காங்க. பார்டர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கழட்டிடுறேன் கைஸ். கேமராவை கழட்டிட்டு அப்புறம் போவோம். செம்ம ரோடுங்க. அது மட்டும் போயிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்புறம் ரிட்டர்ன் போகும்போது இந்த வீடியோ போடுவேன். பாருங்க வாழந்தோப்பு. வா வாவ் வாவ் வாவ். கிட்டத்தட்ட கேரளா பார்டர் வந்தாச்சு. பார்த்தீங்களா? வணக்கம் பண்ணுறாங்க காலவழிகளுக்கு. கரெக்டாக தான் போகிறேன்னா டவுட்டாக இருக்குது. இந்த ரோட்டு தான் தெரியும். இந்த ரோடு கட் எடுக்கல. கேரளா வண்டி வந்துருக்கு. கேரளா வண்டியா தமிழ்நாடா? தமிழ்நாடு வண்டி தானே. இப்போ மோஸ்ட்லி கேரளாவில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜம்முங்க வண்டி பிரிவு. இங்கே நம்ம வீடியோ முடிச்சிருவாங்க. நம்ம ரிட்டர்ன் வரும்போது நம்ம வீடியோ பாருங்கள். வேலியெல்லாம் போட்டிருக்காங்க.